ஆணில் பாதிதான் பெண். ஆணுக்கு நிகர் பெண் அல்ல, ஆணில் பாதி என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. 4ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொத்து பங்கினை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் ஆணில் பாதி என்கிறார். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். என்ன அறிவுறுத்துகிறான்? லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். 2 பெண்களுக்குரியது ஒரு ஆணுக்கு என்கிறார். அப்ப 2 பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு 1 ரூபாய், இன்னொரு பெண்ணுக்கு 1 ரூபாய் என்றால் ஒரு ஆணுக்கு 2 ரூபாயை கொடுக்க வேண்டும். அப்ப ஆணின் பாதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அல்ல. இது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டதுதான். ஆனால் வாயில மட்டும் என்ன செய்வாங்க? வடை சுடுவாங்க. 33% என்று கொடுத்த பாடில்லை. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. ஆணுக்கு 2 பங்கு என்றால் பெண்ணுக்கு 1 பங்கு. அப்ப 66 பங்கை ஆண் எடுத்துக் கொள்வார், 33 பங்கை பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் இந்த 33% பெண்களுக்கு எல்லா மட்டத்திலும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொல்கிறார்களே. இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த நியதியைத்தான் வேறு வார்த்தையில் சொல்கிறார்கள்.